அறப்பளீஸ்வரர் கோவில் என்பது தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சிவன் திருத்தலங்களில் ஒன்றாகும். இயற்கை அழகும் ஆன்மீக மகிமையும் இணைந்த இந்த திருத்தலம் பல ஆயிரம் ஆண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக விளங்கி வருகிறது. கொல்லிமலை முழுவதும் சித்தர்கள் வாழ்ந்த தபோ பூமி என்று கருதப்படுவதால் இந்த சிவன் கோவில் மிகவும் புனிதமான இடமாக மதிக்கப்படுகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள கொல்லிமலை சங்ககால வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றது. இந்த மலையை ஆண்டவல்வில் ஓரி என்ற மன்னன் வீரத்திற்கும் தானத்திற்கும் புகழ் பெற்றவர். அவருடைய ஆட்சிக் காலத்தில் இம்மலையில் பல கோவில்கள் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவற்றில் மிக முக்கியமானது அறப்பளீஸ்வரர் கோவில். அறம் வளர்க்கும் ஈஸ்வரன் என்பதிலிருந்து அறப்பளீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாக பக்தர்கள் நம்புகின்றனர். பண்டைய காலங்களில் இந்த பகுதி அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருந்தது. அப்பொழுது சித்தர்கள் முனிவர்கள் இங்கு தவம் செய்து வந்தனர். ஒருநாள் விவசாயிகள் வயலில் உழுது கொண்டிருந்தபோது நிலத்தடியிலிருந்து சிவலிங்கம் தோன்றியதாக கூறப்படுகிறது. அந்த சிவலிங்கத்திலிருந்து வெளிச்சம் பறந்ததால் மக்கள் அதனை தெய்வீக அதிசயமாக கருதினர். பின்னர் அந்த இடத்தில் சிறிய ஆலயம் கட்டப்பட்டு காலப்போக்கில் பெரிய கோவிலாக வளர்ந்தது. இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு இங்கு உள்ள சிவலிங்கம் இயற்கையாக உருவான சுயம்பு லிங்கம் என கருதப்படுவது. இதனால் இந்த தலம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பக்தர்கள் நம்புகின்றனர். கொல்லிமலையின் சித்தர் மரபும் இந்த கோவிலுடன் ஆழமாக தொடர்புடையது. குறிப்பாக கொரக்கர் சித்தர் இங்கு தவம் செய்ததாக பழமையான வரலாறுகள் கூறுகின்றன. சித்தர்கள் மூலிகை மருத்துவம் மற்றும் யோக ஞானத்தில் சிறந்து விளங்கியதால் கொல்லிமலை இன்று வரை மூலிகைகளின் பொக்கிஷமாக கருதப்படுகிறது. அறப்பளீஸ்வரர் கோவிலுக்கு அருகில் உள்ள ஆகாய கங்கை அருவியும் மிகவும் பிரபலமானது. இந்த அருவி தெய்வீக நீராக கருதப்படுகிறது. பக்தர்கள் முதலில் அருவியில் நீராடி பின்னர் சிவனை தரிசிப்பதை புனிதமாக நினைக்கிறார்கள். மலையின் உச்சியில் இருந்து விழும் இந்த அருவி இயற்கையின் அற்புதமாக விளங்குகிறது. மழை காலங்களில் இதன் அழகு கண்களை கவர்கிறது. இந்த கோவிலின் கட்டிடக்கலை தமிழர் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுகிறது. பழமையான கல் சிற்பங்கள், தூண்களில் செதுக்கப்பட்ட உருவங்கள், சிவபெருமானின் பல்வேறு தோற்றங்கள் ஆகியவை கோவிலின் பெருமையை வெளிப்படுத்துகின்றன. சோழர் மற்றும் பாண்டியர் கால கட்டிடக்கலையின் தாக்கம் இங்கு காணப்படுவதாக வரலாற்றாளர்கள் கருதுகின்றனர். கோவிலின் கருவறையில் அறப்பளீஸ்வரர் அருள்பாலிக்கிறார். அம்பாள் தாயம்மை என்ற பெயரில் பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார். சிவனும் சக்தியும் இணைந்து அருள் வழங்கும் தலமாக இது கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி விழா இங்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானை வழிபடுகிறார்கள். அன்றைய தினம் முழுவதும் அபிஷேகம், தீபாராதனை, பக்தி பாடல்கள் நடைபெறும். பிரதோஷ கால பூஜைக்கும் இங்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. கொல்லிமலை பற்றிய புராணங்களில் கொல்லிப்பாவை என்ற தெய்வீக கன்னி பற்றியும் கூறப்படுகிறது. அவள் இந்த மலையை காத்து வந்ததாக நம்பப்படுகிறது. அசுர சக்திகளை அழிக்க தெய்வங்கள் உருவாக்கிய சக்தியாக கொல்லிப்பாவை கருதப்படுகிறாள். இதனால் கொல்லிமலை ஆன்மீக சக்தி